எவ்ரிவான், இன்னைக்கு நம்ம கல்பனா பிளாஸால சூப்பரான தித்திக்கும் பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிள்ளையார் சதுர்த்திக்கு நீங்கள் இந்த பால் கொழுக்கட்டையை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இங்கே நான் ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் கொழுக்கட்டை மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் அரிசி மாவு கூட எடுத்துக்கலாம். இந்த 1 கப் அரிசி மாவு கூட வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். அடுத்ததாக வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு திருகின தேங்காய். ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு வந்து தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வைக்க போகிறேன். அதில் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த தண்ணியை நம்ம அரிசி மாவில் சேர்த்துக்க போகிறோம். ஸோ இப்போ அரிசி மாவில் நம்ம கொதிக்க வச்சுருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா கையில் பிசைய முடியாது, ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும். அதனால நம்ம வந்து கரண்டிலே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆறுனதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம முழுசாக தண்ணி ஊற்றிட்டோம். இதை வந்து நான் ஒரு 5 மினிட்ஸ் லிட்டு போட்டு மூடி வைக்கிறேன். அந்த ஆவியிலே வந்து அரிசி மாவு நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை கையில் வந்து நம்ம நல்லா பிசைஞ்சிடலாம் சாஃப்டாக. இப்போ நான் கையில் கொஞ்சமாக வந்து நெய் தடவிருக்கேன். நெய் தடவிட்டு இதை வந்து குட்டி குட்டி பால்ஸாக வந்து நம்ம உருட்டிக்கலாம். நல்லா சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கலாம். ஏன்னா ரொம்ப பெருசாக போட்டால் நம்மளோட கொழுக்கட்டைக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த பால் வந்து இறங்காது. அதனால சின்ன சின்னதாக போட்டோம்னா வந்து ஈஸியாக அந்த பால் வந்து கொழுக்கட்டைக்குள்ளே இறங்கிடும். ஸோ இந்த சைஸுக்கு வந்து நம்ம வந்து கொழுக்கட்டை செஞ்சிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து எல்லாத்தையும் நம்ம உருட்டி வச்சிடலாம். பார்க்குறதுக்கு எவ்வளோ குட்டி குட்டியாக அழகாக இருக்குது பாருங்கள். குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்தீங்கன்னா. இப்போ பாருங்கள், நான் எல்லா கொழுக்கட்டையும் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி வச்சுருக்கேன். எல்லாம் ஒரே சைஸில் உருட்டிக்கலாம், அப்போ தான் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இங்கே வந்து நான் 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பால், ரொம்ப கெட்டியான தேங்காய் பால். ஒரு பாத்திரத்தில் வந்து ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு வந்து நான் பேக்கெட் பால் ஊற்றிக்கிறேன். ஸோ இந்த பேக்கெட் பாலும் பார்த்திங்கன்னா தண்ணி சேர்க்காத கெட்டியான பால். இந்த பால் வந்து நல்லா கொதித்து வரட்டும். பால் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா அது மேலே இருக்கிற ஏடு வந்து நம்ம எடுத்துடலாம். ஏன்னா ஏடு இருந்துச்சுன்னா வந்து பால் கொழுக்கட்டையில் நல்லா இருக்காது. ஸோ அந்த ஏடு ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டை எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கொழுக்கட்டையை வந்து நான் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறேன். மொத்தமாக போட்டுட்டிங்கன்னா வந்து கொழுக்கட்டை உடஞ்சி போயிடும். அதனால ஒன்று ஒன்றா வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வந்து இதை வந்து நல்லா நம்ம வேக வைக்க போகிறோம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இதை விட்டுட்டோம்னா வந்து இது நல்லா வெந்துடும். இங்கே நான் ஒரு கப்பில் நம்மளோட கொழுக்கட்டை மாவு இருக்கு இல்லையா, அதையே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். அது கூட வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா கரைச்சி வச்சிடுறேன். கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கரைச்சாச்சு. இதை வந்து நம்ம பால் இருக்கு இல்லையா, இந்த பாலில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். அப்போ நம்மளோட பால் கொழுக்கட்டை நல்லா கெட்டியாக வரும். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் பால், அதாவது ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் வந்து நம்ம நல்லா கொதிக்க விடலாம். இந்த கொழுக்கட்டை வேகிறதுக்கு வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். ஸோ அது வரைக்கும் வந்து நம்ம வெயிட் பண்ணலாம். சர்க்கரை பார்த்திங்கன்னா முதல்ல போட்டுற வேண்டாம். சர்க்கரை முதல்ல போட்டுட்டிங்கன்னா நம்மளோட கொழுக்கட்டை வேகாது. ஸோ சர்க்கரை போடுறதுக்கு முன்னாடியே வந்து கொழுக்கட்டையை நல்லா வேக வச்சிடணும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வருது கொழுக்கட்டை.
இப்போ பாருங்கள் நம்மளோட கொழுக்கட்டை வந்து எவ்வளோ வெந்திருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி கரண்டியில் எடுத்துகிட்டு நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு கட் பண்ணி பார்த்தோம்னா ஈஸியாக கட் ஆச்சுன்னா நம்மளோட கொழுக்கட்டை வந்து நல்லா வெந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்மளோட கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ வந்து நம்மளோட பால் கொழுக்கட்டையில் நான் வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்துட்டு நம்ம நல்லா இதை வந்து கலந்து விட்டுடலாம். சர்க்கரை போட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஆகும். அப்புறமா பார்த்திங்கன்னா அதோட கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ வந்து நான் ஃப்ளேவருக்காக இதில் வந்து ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனல் டச்சாக வந்து நான் இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஹாட்டாக நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் நம்மளோட பால் கொழுக்கட்டை பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்திருக்கு நம்மளுக்கு. அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. ஸோ நீங்களும் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபி. இப்போ நம்மளோட பால் கொழுக்கட்டை சூப்பர் அண்ட் டேஸ்டியாக ரொம்பவே நல்லாவே ரெடி ஆகிருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த பிள்ளையார் சதுர்த்திக்கு உங்கள் வீட்லேயும் இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் த சேனல் ஃபார் தி அப்கமிங் வீடியோஸ். See you, tata, bye bye.